நல்ல முடிவு வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நீண்ட காலம் இவங்க கொடுத்து கொடுத்து ஏமாத்திட்டதுனால இந்த முறை வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா அவங்க இதுக்கு வந்து நாளைக்கே இன்னைக்கே வராது. ஆனா அவங்க வந்து ஒரு சிறப்பு பாராளுமன்றத்தை கூட்டி ஒரு சிறப்பு சட்டம் இயற்றி இந்த ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கி இனி எந்த காலத்திலையும் இடையூறு வராம ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கணும். அது வரைக்கும் இந்த போராட்டத்தை இது என்ன சொல்றது, நீர்க்கடிக்கிறதோ அதை விலக்கி வைக்கிறதோ அதை கலக்கி விடுறதோ கடினம்னு நான் நினைக்கிறேன். மாணவர்களுடைய இந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இன எழுச்சி போராட்டம் அது. அவங்க முழக்கமிடுறது அவங்க பேசுற அரசியல் என்னன்னு தெரியாது. ஆனா அவங்க பேசுறதுதான் தமிழ் தேசிய அரசியல். ஜல்லிக்கட்டுக்கு தடையை போட்டது இந்திய தேசிய அரசியல். ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்கணுங்கிறது கேட்கறது தமிழ் தேசிய அரசியல். அவங்க எல்லாருமே தமிழர் பண்பாடு, நான் தமிழர் என்று சொல்லு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அதனால இது தன்னெழுச்சி போராட்டம் இல்ல, தமிழர் இன எழுச்சி போராட்டம் இது. இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற புரட்சியாளர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடும் கண்ணியத்தோடும் போராடணும். அதுல என்னன்னா, சில இளைஞர்கள் தற்கொலைக்கு முயற்சி செய்வது பதட்டமாகவும் மிகுந்த மன வலியும் தருது. அந்த கட்டடத்து மேல ஏறிக்கிறது, அலைபேசி கோபுரத்து மேல ஏறிக்கிறது, நாங்க தீக்குளிக்க போறோம்னு சொல்றது, இது இதுவரை முன்னெடுத்த மொத்த போராட்டத்தையும் திசைதிருப்பி விட்டு கெடுத்துக்கிறோம். இது எனக்கு அனுபவம் இருக்கு. அதனால தயவு கூர்ந்து உயிரை கொடுத்து போராடணுங்கிற சிந்தனையவே விட்டணும். அது சிந்தனை பிள்ளை, அது தப்பு. உணர்வை கொடுத்து ஒன்னா நின்று நீங்க இப்ப போராடுறதே மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய புரட்சி. அந்த போராட்டம் தான் இந்த நிலத்துக்கு தேவைப்படுது. அப்ப இவ்வளவு காலம் எடுத்த போராட்டத்தை நாமளே திசை திருப்பி விட்டு சிதைச்சல ஆயிடக்கூடாது. இப்ப ஒரு அலைபேசி கோபுரத்து மேல நின்று சாக முயற்சி செய்யற இளைஞனை அவங்க பெற்றோர் தொலைக்காட்சியில பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு பாருங்க. அதை பாக்குற மற்ற பெற்றோர்களும் இந்த போராட்ட களத்துல நிக்கிற பிள்ளைகளை திரும்ப பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இங்க போராடுகிற இளைஞர் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்கன்னா அந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் மாணவிகள் மாணவர்களுடைய பெற்றோர்கள் ஆதரவு இல்லாம இந்த களத்துக்கு அவங்க வந்திருக்க முடியாது. அப்ப அவங்க பதப்படைஞ்சு பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிரமோன்னு திரும்பி வாங்கினா போராட்டம் சரியா வராது. அப்ப அந்த மாதிரி முயற்சிகளை அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், இளைய தலைமுறை பிள்ளைகள், குறிப்பாக மாணவ மாணவியர்கள் அந்த முயற்சியை கைவிட்டணும். அந்த மாதிரி சிந்தனையே உங்களுக்கு வரக்கூடாது. இதை நான் ஒரு அன்போடு ஒரு வேண்டுகோளா நான் வைக்கிறேன். நீங்க இப்ப போராடுற அறவழி போராட்டம் தான் ஆக சிறந்தது. அதையே தொடர்ச்சியாக நம்ம முன்னெடுத்து கொண்டு போகணுங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள். இல்லை, இது வந்து ஒரு மாணவர்கள் சிறு பிள்ளைகள் போராட்டமா பார்க்கக்கூடாது. ஒரு தேசிய இனத்தின் இளைய தலைமுறை பிள்ளைகளின் உரிமைக்கான போராட்டமா பார்க்கணும். அப்ப இந்த போராட்டத்தை புறந்தள்ளி விட்டுட்டு மற்ற போராட்டங்களை போல, கூடங்குளத்தை போல, அல்ல இந்த மீனவர் படுகொலையை போல மற்ற போராட்டங்களை போல காலம் கடத்தி அப்படியே நகர்த்தி விட்டுட்டு போயிடலாம் என்று இதை நினைக்க கூடாது. அப்ப உடனடியா இந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்கள் கேட்கிற கோரிக்கையை நிறைவேற்றணும். அவங்க கேட்கிற கோரிக்கை அவங்க கோரிக்கை இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய கோரிக்கை. ஏன்னா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இவங்க சொன்னது 2 மாவட்ட விளையாட்டுனாங்க, ஒரு ஆதிக்க சாதி விளையாட்டுனாங்க. இன்னைக்கு தமிழ் நிலம் முழுமைக்கு இல்லாம இந்திய பெருநிலம் முழுமைக்கு இந்த போராட்டம் வெடிச்சிருக்கு. இந்திய எல்லையை தாண்டி உலகம் முழுவதும் வாழுகிற தமிழ் மக்களிடத்துல இந்த போராட்டம் வெடிச்சிருக்கு. அப்ப இது உலக தமிழரின் போராட்டமாக மாறி நிக்குது. அப்ப அந்த தமிழ் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிச்சு உடனடியாக இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுகளுக்கு இருக்கு. இந்த பொறுப்பிலிருந்து கடமையிலிருந்து இந்த அரசுகள் நகர்ந்து செல்லலாம் நினைச்சா இது மேலும் மேலும் பன்மடங்கு பெரும் புரட்சியாக மாறி